எனக்கு இருக்கிற சுருன்னு ஏற கோபத்துக்கு வேற மாதிரி பேசிடுவான். ஆனா இப்ப நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீ உண்மையான பெரியாரிஸ்டா இருந்தா, நீ உண்மையான திராவிடச்சியா இருந்தா என்ன என்ன பண்ணிருக்கணும்? 10 பேர் கூட போய் படுத்திருக்கணுங்க. ஒரு படிக்கிற குழந்தைய பார்த்து, ஒரு சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து இவ்வளவு ஆபாசம் பேசுற கலட்டு. நீங்களே யாருடா? கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கா? கொஞ்சோன்னு அரசியல் தெளிவு இருக்கா? கொஞ்சோன்னு சக மனிதன் எப்படி பார்க்கணும்ன்ற பார்வை இருக்கா? கொஞ்சோன்னு சித்தாந்த புரிதல் இருக்கா? போய் தேய்ச்சுக்க சவத்துல அப்படின்னு பேசுனது இதே சீமான் தானே. கீழே தங்கச்சிகளா உட்கார்ந்து இருக்கிறாங்க, உனக்கு அடிச்சா சவத்துல தேய்ச்சுக்கன்னு சொன்னானே. இந்த கேடு கட்டவங்க தான் மாற்றத்திற்கான அரசியலா? நாம் தமிழர் வணக்கம் தோழர்களே. இப்ப நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வந்தவருடைய வீடியோ இல்ல, அல்லது தன் கொள்கைக்காக எதிர்த்தரப்போடு மல்லு கட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தது இல்லை, அல்லது தன் கொள்கை எதிரிகளை களத்தில் நின்று களமாடி உள்ள போயிட்டு வந்தது இல்லை. தங்களுடைய செயல் திட்டத்துக்காக அதிகாரத்தை எதிர்த்து, அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு உள்ள போயிட்டு வரல. அப்புறம் எதுக்கு உள்ள போயிட்டு வந்தாரு? கைய வேற ஓங்கிட்டே வந்தாரு. எதுக்கு அப்படின்னா, அன்பு தங்கை மதிவதனி, உங்களுக்கு தெரியும், திராவிடர் கழகத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய தங்கை, அவங்கள அவ்வளவு கேவலமா, அவ்வளவு கேடுகட்டத்தனமா, அவ்வளவு ஆபாசமா பேசி செருப்படி வாங்கி உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு. ஏதோ பெரிய தியாகி மாதிரி கையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் தமிழர் அப்படின்றான். எனக்கு புரியல. பாஜக காரனை விட கேவலமா உள்ள போயிட்டு இருக்கேன் நாம் தமிழரு. பாஜக காரங்களை தான் பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவோம். இது பாலியல் ப்ரொடியூஸ் கட்சி போல இருக்கே. எல்லாம் பாலியல் வேலைதான். யார பார்த்தாலும் கொச்சையாக பாலியலாக பேசி திரிவதான் இந்த கும்பலுடைய வேலையா இருக்கு. அது மதிவதனி போன்ற மேடையில நின்று அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பொண்ணை எதிர்கொள்ள முடியாம, அரசியலா எதிர்கொள்ள முடியாம, கருத்தியலா எதிர்கொள்ள முடியாம, அரைவேக்காட்டுத்தனமா வேற வழியே இல்லாம ஆபாசமா கொக்கரிச்சிருக்கு இந்த கிளடு. என்னங்க இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருக்கேன் நானு. எனக்கு இருக்கிற சுருன்னு ஏற கோபத்துக்கு வேற மாதிரி பேசிடுவான். ஆனா இப்ப நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இந்த கிழவனார் யாரு அப்படின்னா, பேரு சாரங்கபாணி. ஓ, என்னையா பண்ணாரு அப்படின்னா, 3 பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்தாராம் தமிழ் துறையில. எனக்கு கேவலமா போச்சு. ஏன் தெரியுங்களா? நானும் தமிழ் துறையில தான் பேராசிரியரா இருந்தேன். நான் டாக்டரேட்டை சங்க இலக்கியத்துலதான் வாங்கியிருக்கேன். இதுல என்ன கூத்தும் கொடுமையும்னா, தமிழ் படிச்சவனுக்குலாம் ஒரு மரியாதை கட்டத்தனமா போச்சு இந்த ஆளால. தமிழ் படித்தவர்கள் நாட்டை நேசிக்கணும். தமிழ் படித்தவர்கள் தன்னுடைய ஆய்வுல உறுதியா நிற்பாங்க. தமிழ் படித்தவர்கள் மாணவர்களுக்கு இலகுவானவர்களா இருப்பாங்க. எல்லா கல்லூரியிலும் தமிழாசிரியரோடு மாணவர்கள் எளிமையா ஒட்டிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு புரிந்த மொழியிலும் அவன் பண்பாட்டு கூறுகளை பேசுகிற ஒரு பாடத்திட்டம் அதுல இருக்கிறனால அவன் தமிழ் பேராசிரியர்களோடு நெருக்கமாக இருப்பார்கள். பெண்களாக இருந்தா அம்மா அம்மான்னு உயிரை விடுவாங்க, ஆண்களாக இருந்தா ஐயா அப்படின்னு உயிரை விடுவாங்க அந்த பசங்க. ஆனா இது மாதிரி பீஸெல்லாம் மக்களுக்காக உழைக்கிற, கல்விக்காக உழைக்கிற, தமிழுக்காக ஆய்வு நடத்துகிற அத்தனை பேருக்கும் ஒரு அவமானகரமான சின்னம் யார் அப்படின்னா இந்த சாரங்கபாணி. அப்ப இந்த சாரங்கபாணி யாருடானா பெரிய ஆய்வாளரா. இப்ப உள்ள போயிட்டு வந்திருக்காருல, நாம் தமிழர்கள் கூட்டிக்கிறாங்க. ஐயா, என்னுடைய பெரிய பேராசிரியர், பெரிய வரலாற்று ஆய்வாளர், பெரிய கருத்தியல் செறிவானவர், இவரை கைது செய்யலாமா? கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாம. எது கருத்தியல்? பேசிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். எது கருத்தியல்? சீமானுக்கு வரலாறு தெரியுமா? சீமானுக்கு தமிழ் சமூகத்தினுடைய தொன்மை தெரியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டா அது விமர்சனம் இல்லையா? அதுதான் விமர்சனம். ஆனா நீ யார் கூட படுத்தன்னு கேட்கறது எப்படி விமர்சனமா இருக்கும்? இருந்தாலும் அப்படிதான் கேட்டான். மதிவதனிக்கு இவங்களே ஒரு பேர் கொடுத்திருக்காங்க நாம் தமிழர்ல.
மதிவதனி அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு அந்த குழந்தைக்கு. ஆனா இவங்க வச்ச பேரு காந்தலட்சுமியா. சரி, காந்தலட்சுமி, அதுக்குள்ள கூட ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு, அதை நம்ம பேச வேணாம் பொது வழியில. காந்தலட்சுமின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த பேர் தான் அந்த பிள்ளை ஒரிஜினல் பேரா, அது தெலுங்குல இருந்து வந்த பிள்ளை, அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களே. சரி, இருக்கட்டும். ஆனா இந்த ஆள் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? நீ உண்மையான பெரியாரிஸ்டா இருந்தா, நீ உண்மையான திராவிடச்சியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? 10 பேரோட போய் படுத்திருக்கணுங்க. படுத்தியா? என்ன கேள்வி கேட்டாரு? அறிவுபூர்வமா கேள்வி கேட்டிருக்காரு. பெரியாரு 10 பேர் கூட படுக்க சொன்னாரே, படுத்தியா அப்படின்னு கேட்கறதா அறிவுபூர்வமான விமர்சனம். இந்த சங்கி கும்பல், நாம் தமிழர் சங்கி கும்பல் சொல்றது அறிவுபூர்வமான விமர்சனமா. இதே கேள்வியை திருப்பி சீமானுடைய வீட்டுல இருக்கிற பெண்களை கேட்டா அசிங்கமா இருக்கும்ல, கேவலமா இருக்கும்ல. அதை நம்ம செய்யலையே. இவ்வளவு தெருப்பொறிக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கிற கும்பல்கிட்டே நம்ம அதை செய்யலையே. அவன் வீட்டுல இருக்கிற பெண்கள் நம்ம பேசுறது இல்லையே. அதான் சொல்றேன், அதானே பெண்ணுரிமை. எது 10 பேர் கூட படுக்கிறதா பெண்ணுரிமை? யார் சொன்னா? பெரியார் தான் அப்படி சொன்னாரு. இவ்வளோண்டு கூட ஈன மானம் சூடு சொரண இருக்கிறவன் பேச மாட்டான். பெரியார் சுயமரியாதையோடு இருக்க சொன்னவர். பெரியார் இந்த புராண இதிகாச புரட்டு இருக்குல்ல, அதுல இருக்கிற கதை எடுத்து சொல்ற. இந்த புராண இதிகாச கதையில தன் மகளோடய போகணும்னு இந்திரன் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சிவன் ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிக்குச்சுன்னு தான் மகள் கூட போறாரு. சிவனும் ஓகேன்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. இதான் கதை, இவங்க சொன்ன கதை. இந்த கதையத்தான் சொல்றாரு மேடையில பெரியாரு. இப்படியெல்லாம் கேவலமா கதை எழுதி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பண்பாடை பத்தி பேசலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஒரு முறை அண்ணன் திருமா அவர்கள் பெண்களை விபச்சார தோஷம் உள்ளவர்கள் அப்படின்னு மனு தர்மம் சொல்லுதுன்னு சொல்லிவிட்டாரு ஒரு கருத்தரங்கத்துல. இதை எப்படி சங்கிகள் திருச்சானுங்க? எல்லா பெண்களையும் விபச்சாரிகள் என்று திருமா சொல்லிவிட்டார் அப்படின்னு திருச்சாங்க இல்லையா? அது பெரிய பிரச்சனையாச்சு. நம்ம அடிச்ச அடியில ஓடிட்டானுங்க. அதே கருத்து தான் இங்க தூக்கிட்டு வரோம். என்னவா? புராண இதிகாச புரட்டுல பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்திருக்காங்கன்னு மேடையில அந்த கையில இருந்த அந்த புத்தகத்தை வச்சு பெரியார் வாசிக்கிறாரு. மகளோடு போறதும் இது மாதிரியான கதைகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இவ்வளவு கேடுகட்ட பயல்களை கேட்காம நீ சாமி முடித்துறேன்னு கேட்கிறாரு. இப்போ நாம் தமிழர் எச்ச கும்பலுக்கு இதுல இருக்கிற உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சிருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு அரசியல் பிழைப்பு வேண்டும். எனவே அந்த பிழைப்புக்கு சோத்து பொறுக்கிறதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த அரவைக்காட்டு கும்பல். அதனாலதான் பெரியார் இப்படி சொல்லிட்டாரு, 10 பேர் கூட போக சொல்லிட்டாருன்னு. பெரியார் ரொம்ப தெளிவானவர். தனி மனித ஒழுக்கம் குறித்து ரொம்ப பேசினவர் பெரியாரு. இந்த நாய்களுக்கு அது தெரியல. அதுலயும் கேக்குறாரு, இந்த ஆளுக்கு 65 வயசாம். அவ டே கிழட்டு பயலே அப்படின்னு நம்ம சொன்னா சரியா இருக்குமா? நாகரிகம் இல்ல. ஆனா அந்த ஆளு என்ன சொல்றான்? இந்த பாப்பாவை பார்த்து, இவ 10 பேர் கூட போனாலா சான்றிதழ் கொடுக்க சொல்லு. யாருடா நீங்க? எங்கிருந்துடா கிளம்பி வர்றீங்க? உனக்கெல்லாம் எதுக்குடா சர்டிபிகேட் கொடுக்கணும்? வெத்தலை பொட்டி அங்கிளு, வெத்தலை பொட்டியை தூக்கிக்கிட்டு புரோக்கர் வேலை பாக்குற உனக்கெல்லாம் எதுக்கு நாங்க கொடுக்கணும்? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க பேச வைக்கிறாங்க. உனக்கு எதுக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்? யாருடா நீங்க? ஒரு படிக்கிற குழந்தைய பார்த்து, ஒரு சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து இவ்வளவு ஆபாசம் பேசுற கலட்டு நீங்களா யாருடா? கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கா? கொஞ்சோன்னு அரசியல் தெளிவு இருக்கா? கொஞ்சோன்னு சக மனிதன் எப்படி பார்க்கணும்ன்ற பார்வை இருக்கா? கொஞ்சோன்னு சித்தாந்த புரிதல் இருக்கா? ஒரு கருத்தியலாக ஒரு குழந்தை எதிர்க்க முடியாம இவ்வளவு கேவலமா பாலியெல்லாம் சர்டிபிகேட் கேட்கிற. உங்க கட்சியில அப்படி சர்டிபிகேட் வாங்கிட்டே திரிவீங்க போல இருக்கு பெண்கள்கிட்ட. சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாதான் நீ பெரியாரிஸ்ட்னு ஏத்துக்குவேன். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது, உனக்கு அந்த சீனே கிடையாது. நீ இங்க உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டு திர்ற. குறைஞ்சது 50 பேர்கிட்டயாவது போயிருந்தாதான் பெரியாரிஸ்ட். இந்த கேடுகட்ட கும்பல் தான் தமிழ் சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான அரசியலை பேசுகிறார்களாம். என்னங்க இது? இந்த கேடுகட்ட கும்பல் தான் மாற்றத்திற்கான அரசியலாம். எளிய தமிழ் பிள்ளைகளாம். சொந்த கட்சி பெண்களையும் கேவலமா பேசுவது, சொந்த கட்சி பெண்களையே அசிங்கமாக பேசுவது, அசிங்கமா விமர்சனம் வைப்பது, தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு மேடையில் ஏறி ஆபாசமா பேசுறது, போய் தேய்ச்சுக்க சவத்துல அப்படின்னு பேசுனது இதே சீமான் தானே. கீழே தங்கச்சிகளா உட்கார்ந்து இருக்கிறாங்க, உனக்கு அடிச்சா சவத்துல தேய்ச்சுக்கன்னு சொன்னானே. இந்த கேடுகட்டவங்க தான் மாற்றத்திற்கான அரசியலா? ஒரு சின்ன பிள்ளை கருத்தியெல்லாம் நிக்கிற பிள்ளைய எதிர்கொள்ள முடியாம இந்த கும்பல் குத்துதே கொடையுதேன்னு கதறி அந்த பிள்ளைய பாலியெல்லாம் சீண்டி இருக்கிறாங்க. இது வைரல் ஆகுது. நீங்க பாத்தீங்கல்ல, இந்த கேடுகட்ட வீடியோ வைரல் ஆகுது. வைரல் ஆனா நம்ம ஆளுங்க பூரா
வச்சு மிதிச்சாங்க, வச்சு செஞ்சாங்க அந்த கிழவனை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற தீகாவினுடைய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் அவர் ஒரு வழக்கு கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரின் பேர்ல ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையம் இந்த ஆளை தேடுறாங்க. 5 பிரிவுகளின் கீழே வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆளை தேடினா எஸ்கேப். எங்க அம்புட்டு வீரவசனம் பேசுனியே, இம்புட்டு யோகிய நாட்டம் பேசுனியே, பெருசா அறுத்து தள்ள மாதிரி பேசுனியே, எங்கயான்னு கேட்டா எஸ்கேப் ஆகி ஓசூர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாப்ல. பார்டர்ல அப்படியே விட்டா கர்நாடகத்துக்கு ஓடி தப்பிச்சுக்கலாம்னு ஓசூர்ல போய் படுத்துக்கிட்டாப்ல. இந்த பெண் காவலர்கள் அப்படியே தேடி போய் ஓசூர்ல கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி புடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்க போட்டோவை. பாத்தீங்களா? அவ்வளவு வீரதீரமா பேசினா பவ்யமா நிக்கிறான். இது மட்டும் இல்லங்க, இன்னொரு இன்டர்வியூல இருந்தாலும் பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான்னா, நான் கருத்தியலாகத்தான் போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கருத்தியலாயா? எத்தனை பேர் கூட படுத்துன்னு கேக்குறது கருத்தியலா? சீமான் கட்சியில இதுதான் கருத்தியலா? திரள் நிதியை வாங்கி தின்னு கொழுப்படுத்து போய் திருறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்படி தெரியக்கூடாது இல்ல. அங்க உட்காந்து சொல்றான் அவன், எனக்கு அவங்க மேல தனிப்பட்ட கருத்து வேற்றுமை இல்ல, அவங்களை இது பண்ணணும்னு எனக்கு நோக்கம் இல்ல, ஆனா அவங்க பேசுனது எனக்கு கோவத்தை கலர்னால பேசினேன். கோவம் எனக்கும் வருது, வச்சு கிழிச்சு விட்டுறவா? தப்பு இல்ல. கோவம் வர்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா நீங்களா நாரி போயிருவீங்களே. பாருங்க அந்த ஆள் பேசுறது. தனிப்பட்ட முறையில அந்த பொண்ணு மேலேயோ எந்த அந்த திராவிட கருத்தியலாளர் மேல வேற எந்த கோபமும் நம்மளுக்கு கிடையாது. பாத்தீங்கன்னா பம்முறப்புல அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பம்முறப்புல பேசிட்டாப்ல, ஊரெல்லாம் போயிருச்சு. பம்முறப்புல எதுக்கு? வயசான காலத்துல நாளைக்கு சாக போற, எதுக்கு இந்த வேலை? எனக்கு என்னன்னா, இந்த ஆள் கடலூர்காரரு. எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, இந்த ஆள் ரிலீஸ் ஆகும் போது வந்தா பாருங்க, முதல்ல பாத்தீங்க பாருங்க ஒரு வீடியோ, போராடடா அப்படின்னு பாட்டெல்லாம் போடுறாங்க. அட பாவீங்களா, அது கம்யூனிஸ்ட்காரங்க போட்ட பாட்டுறா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போட்ட பாட்டுறா. யாரு? நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அங்க ஒரு தொழிற்சங்கவாதியா இருந்து போட்ட பாட்டு. இந்த சில்ற அறவேக்காடு தற்குறிகளுக்கு அந்த பாட்டை போட்டு பாட்டை இழிவுபடுத்திட்டாங்க. இந்த வீரம் செறிந்த போராட்டத்துல உள்ள போயிட்டு வந்தவருக்கு பாராட்டுகள் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் சமூகம். தமிழை வைத்து சூழ்ச்சி செய்து வயிறு நிரப்பும் கூட்டம் இது. பேசுற அத்தனை பெண்களையும் ஆபாசமாக பேசிக்கொண்டு திரிகிற ஒரு கும்பல் இது. இன்னும் சொல்ல போனா கட்சியில ஒரு ஆள் இல்லாம மொத்த கூடாரம் காலியாய் வெளியே போச்சு. ஏன் வெளியே போச்சு? பெண்களுக்கு மரியாதை இல்லை. பெண்களை சுயமரியாதையோடு இந்த குரூப் நடத்துறது கிடையாது. சொந்த பெண்கள் அந்த கட்சி அலுவலகத்துல வச்சு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. அதை நிறைய நம்ம பசங்க போடும்போது நான் தான் கண்டிச்சேன், இது தப்பு, நம்ம செய்யக்கூடாது, அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும், இந்த படங்கள் எல்லாம் போடக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது அந்த பொண்ணு படத்தை அப்படின்னு அழிக்க சொன்னேன். தம்பிங்க மரியாதையோட அழிச்சிட்டானுங்க நான் சொன்னதுக்கு. இது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நம்ம அவ்வளவு நாகரிகமா இருக்கோம். எந்த கட்சி பெண்ணா இருந்தாலும் அவமரியாதை செய்யப்படக்கூடாது. அவங்க தலைமை அலுவலகத்தில் நடந்த கூத்து அது. இப்படிதான் நம்ம பேச ஆரம்பிச்சோம், வண்டி வண்டியா பேசலாம். ஆனால் ஒரு தற்கொலையை, பெண்களை தெளிவா நடத்த தெரியாதவனை தலைவனா வச்சுட்டு போற வர பெண்கள்லாம் இழிவு பண்ணி கேவலமா பேசி செருப்படி வாங்கிட்டு இருக்கிற தலைவனை வச்சுக்கிட்டு கூட இருக்கிற அத்தனை பேரும் சாணியா இருக்கானுங்க, சாணி பைகளா இருக்கிறானுங்க. இவங்கெல்லாம் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தேர்தலின் போது பேசினார், பார்த்த இடத்திலே கலட்டிக்கிட்டு கவ்வ கொடுத்து அடிக்கவும்.